திருகோணமலை என்று சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம் தான். நானும் திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக ராவணன் வெட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்க அதையும் பார்த்துட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுல சிவபெருமானுடைய சிலையும் இருந்தது. அதை கும்பிட்டுட்டு காலெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ள போயிருந்தேன். கோயிலுக்குள்ள போயிட்டு அவ்வளோ அமைதியா இருந்த அந்த இடம் எல்லாமே சுவாமியையும் கும்பிட்டுட்டு வந்திருந்தேன். காணொலி பதிவு செய்யலான்னு சொன்னதால காணொலியும் பதிவு செய்யலாம போயிட்டு கோயிலுக்குள்ள நம்ம வெளியில வந்து எல்லா இடமுமே சுத்தி பார்த்துட்டு முக்கியமா கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய புராணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதுல காட்சிப்படுத்திருந்தவங்க. நாங்க அதுகளையும் பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க அந்த வானத்துல இருந்து கீழே நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்குற மாதிரி இருந்து பாக்குறதுன்றது தனி சுகமா இருந்தது. அது வார்த்தைகளால சொல்லல. அது நீங்க நேர்ல வரும்போது அதை அனுபவிச்சவங்களுக்கும் அது தெரியும். கட்டாயம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வரும்போது கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா கோயிலுக்கு வரும்போது பார்க்கிங் வசதி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏனென்றா வயசானாக்கள் சின்ன பிள்ளைகள் என்று சொல்லி நிறைய பேர் வருவினோம். அப்ப அவங்களால இவ்வளவு தூரத்துக்கு நடந்து வர இயலாது. நீங்க பயப்பட தேவையில்லை. கோயில் முன் வரைக்குமே நீங்க வாகனத்துல வரலாம். கட்டாயம் நீங்க வர வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா காலமேல இல்ல பின்னேரங்கள்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். என்னன்னா நடுவுல வெயிலா இருக்கும். சோ நீங்க திருகோணமலைக்கு வாரீங்கன்னு சொன்னா திருக்கோணேஸ்வரத்துக்கு வராம போயிடாதீங்க. இந்த ஆன்மீகத்தையும் அழகையும் மிஸ் பண்ணிடுவீங்க. சோ திருகோணமலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைப்படுறாங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. முழுமையான காணொலியை என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாய் பாய்.